தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தலைவர் காலவரையற்ற உண்ணாவிரதம். பிரபல தலைவர் சாகுமுறை உண்ணாவிரதம் துவங்கியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். கடந்த 16ஆம் தேதி தன்னுடைய உண்ணாவிரதத்தை துவக்கினார். ஏறத்தாழ 6 நாட்கள் ஆகிவிட்டன. அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. டெல்லியில் 2012ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் துணையோடு வெற்றி பெற்றது. தொடர்ந்து 3 முறை ஆம் ஆத்மி வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சி செய்து வருகிறது. கடந்த 11 ஆண்டுகளாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்து வருகிறது. அருகில் உள்ள பஞ்சாப் மாநிலத்திலும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்து வருகிறது. விரைவில் ஹரியானா மாநிலத்திலும் ஆட்சியை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்நோக்கத்தோடு மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. ஏறத்தாழ 6 மாதங்களாக அவர் சிறையில் இருந்து வருகிறார். அவருக்கு ஜாமீன் கிடைத்த பாடில்லை. சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன். மேலும் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ எம்பி அவர்கள் வசீகரனை சந்தித்து ஆறுதலை தெரிவித்தார். அவருடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தார். உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள பல கட்சி தலைவர்கள் வசீகரனின் உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிரபல தலைவர் வசீகரன் சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.